வணக்கம் மக்களே, வெல்கம் டு யூனிவர்ஸ் வாய்ஸ் தமிழ். இன்று நாம் காண இருப்பது கடோபநிஷத்தம் பகுதி 11. சென்ற பகுதியில் ஆத்மாவை பற்றியும் அந்த ஆத்மாவை அறிந்தவன் ஜீவன் முக்தன் என்பது பற்றியும் பார்த்தோம். இந்த பகுதியில் யமதர்மராஜர் தொடர்ந்து பேச ஆரம்பிக்கிறார். நசிகேதா, இந்த ஆத்மாவை இந்த அழகான உடம்பில் மட்டும் வசிப்பதாக எண்ணிவிடாதே. அவன் எங்கும் இருக்கிறான், அவன் எங்கும் செல்கிறான், அவன் கதிக்கு தடையே கிடையாது. ஆகாயத்தில் சூரியனும் அவனே, எல்லோரையும் வசிக்கும்படி செய்யும் வசுவும் அவனே, வாயு ரூபத்தில் சஞ்சரிப்பவனும் அவனே, ஆகாயமும் அவனே, யாகபீடத்தில் அவன் அர்ச்சகன், வேள்வி ஜாடியில் அவன் சோமரசம், மனிதருள்ளும் தேவருள்ளும் குடிகொண்டுள்ள அவனே அறத்திலும் பெருவானுலகங்களிலும் வாழ்கின்றான். அவன் நிலத்தில் இருக்கின்றான், நீரில் இருக்கின்றான், மலைப்பாறையில் இருக்கின்றான். உண்மையும் அவனே, ஆற்றலும் அவனே. இவ்வாறாக அனைத்திலும் அடங்கப்பெற்ற பரம்பொருள் அது ஒன்றே உண்மை பொருள் என அழைக்கப்படுகின்றது. ஜெகத் பூராவும் சர்வ வியாபகமான ஆத்மாதான், அது ஒன்றேதான். ஆத்மாவில் பேதம் என்பதே இல்லை என்கிறார் யமதர்மர். அப்போது நசிகேதன் கேட்கிறான், குருவே, எங்கும் நிறைந்த ஆத்மா ஸ்தூலமாகிய சரீரத்திலும் இருக்குமானால் மனிதன் ஜீவிப்பதும் அந்த ஆத்மாவின் சக்தியால் தானே இருக்க வேண்டும் என்று கேட்கிறான். ஆமாம் நசிகேதா, நீ சொல்வது ரொம்ப சரி. பிராணனாலோ அபானனாலோ எந்த மனிதனும் ஜீவித்திருக்கவில்லை. இவ்விரண்டிற்கும் எது ஆதாரமாக உள்ளதோ அதனால்தான் ஜீவித்திருக்கின்றான். உடலில் மூச்சை மேல் நோக்கி இழுப்பதும் ஆத்மாவே, அந்த மூச்சை மறுபடி கீழிறங்கச் செய்வதும் ஆத்மாதான். சரீரத்தின் மத்தியில் வாமன உருவத்துடன் இதயத்தில் வீற்றிருந்து இந்திரியங்களால் உபாசிக்கப்பட்டு நிற்பதுவும் ஆத்மாவேதான். இதயத்தில் கோயில் கொண்டிருக்கும் அத்தெய்வத்தையே பொறிகள் யாவும் உயிராற்றல்கள் யாவும் வணங்குகின்றன. உள்ளிழுக்கும் மூச்சும் வெளியிடும் மூச்சும் கூடிய உயிர் மூச்சை அவனே ஆள்கிறான். ஆத்மாவை உடலோடு தலைப்படுத்தும் கட்டுக்கள் அவிழ்த்து எறியப்படும் பொழுது எஞ்சி இருப்பது என்னவெனில் அதுவே உண்மையாகும். அழியும் இயல்புடைய மனிதன் உயிர் வாழ்வது உள் இழுக்கும் மூச்சு வெளியிடும் மூச்சு எனும் மூச்சுக்களின் மூலமாக அல்ல. அவனது வாழ்க்கையின் மூல காரணமாக இருப்பது பிரிதொன்றே. அந்த ஒன்றுதான் மூச்சு ஓடுவதற்கு காரணமாக இருப்பது. நசிகேதா, அழிவிலா பிரம்மனை பற்றிய மர்மம் பற்றியும் இறப்பினுக்கு பின்னர் ஆத்மாவுக்கு என்ன நேர்கிறது என்பதை பற்றியும் உன்னிடம் நான் பேசுவேன். மிகவும் இரகசியமானதும் பழமையானதுமான பிரம்மத்தை பற்றி கூறுகின்றேன், கேள். இதை அறிந்து கொள்ளாத காரணத்தால் ஜீவாத்மா மரணத்திற்கு பின் எங்கனம் உழல்கின்றது என்பதை பற்றியும் கூறுகின்றேன். எப்படி இந்த ஆன்மா ஜனன மரணம் கூடிய சம்சாரத்தை அடைந்து கஷ்டப்பட்டு கொண்டிருக்கின்றது என்பதையும் கேட்பாயாக. மரணம் வந்ததும் சரீரத்தை விட்டு பிரியும் ஆன்மா அதுவரை செய்யப்பட்ட கர்மங்களுக்கும் அடைந்த அறிவுக்கும் ஏற்றபடி வேறு வேறு உடம்பினை தேடி அந்த பிராணிகளின் கர்ப்பத்தில் புகும். அதனதன் தன்மைப்படி யோனியை அடைந்து மறுபிறப்பு எடுக்கும். அவரவர் கர்மத்திற்கும் ஞானத்திற்கும் தக்கவாறு நல்ல கர்மத்தை செய்கிறவர்கள் நல்ல பிறப்பை பெறுகிறார்கள். கெட்ட கர்மத்தை செய்கிறவர்கள் கெட்ட யோனிகளை அடைந்து துக்கப்படுகின்றார்கள். சத்வ குணமடைவர் மேலே செல்கின்றனர், உயர்ந்த ஜென்மங்களை அடைகின்றனர். யோகிகள் வீட்டிலும் ஸ்ரீமான்கள் வீட்டிலும் பிறந்து ஞானத்தை வளர்த்து கொண்டு நல்ல சத்கர்மாக்களை செய்து முக்திக்கு வழி தேடுகின்றனர். இராட்சச குணமுள்ளவர்கள் மத்தியில் நிற்கின்றனர். தாமச குணமுள்ளவர்களோ
கீழாகச் செல்கின்றனர். மிகுந்த கடைநிலையான அவலமான அதமமான பிறப்புகளை பெற்று கஷ்டத்தில் உழல்கின்றனர். மரணத்திற்கு பின் தேகத்தை விட்டு செல்லும் ஆத்மா என்னவாகிறான்? இருக்கிறானா இல்லையா என்கிற கேள்விக்கான பதில் இதுவே. நமது துயிலின் போது விழித்திருப்பதும் அங்கனம் அந்த உறக்கத்தின் போது கனவுகளாம் வியப்பை நிகழ்த்துவதுமான ஆத்மன் ஒன்று உண்டு. அவனே தூயோன், அவனே பிரம்மன், அவனே அழிவிலா பெருவாழ்வு என்று அழைக்கப்படும் அமிர்தம் எனப்படுகின்றான். அவனிடமே எல்லா உலகங்கள் எல்லாம் நிலை பெறுகின்றன. அவன் நிலைக்கு அப்பால் செல்ல வல்லவர் எவரும் இல்லை. இதுவே நாம் ஆராயும் பரபிரம்மம். அந்த மரணமற்ற பொருளை கடந்து எதுவும் செல்ல முடியாது. அதுதான் ஆத்மா. எல்லா உலகங்களும் அதை ஆச்சரியமாக பார்த்து கொண்டிருக்கின்றன. அதை காட்டிலும் வேறான பொருள் இல்லவே இல்லை. எங்கனம் ஒரே நெருப்பு உலகப் பொருட்களில் புகுந்து அந்தந்த பொருட்களில் உருவத்திற்கு தக்கவாறு பல உருவம் உடையதாக ஆகின்றதோ, அங்கனமே அந்தராத்மாவும் உண்டாகும் உயிர்கள் அனைத்திலும் புகுந்து அந்தந்த உருவங்களுக்கு தக்கவாறு உருவமுடையதாக ஆகின்றது. அவைகளுக்கு வெளிப்புறத்திலும் அது உள்ளது. அதன் நாமங்கள் அனந்த கோடி, ரூபங்களும் அனந்த கோடி. நீ எந்த நாம ரூபத்துடன் அறிய விரும்புகிறாயோ அந்த நாம ரூபத்தில் அது உனக்கு புலப்படும். பல்வேறு வடிவங்களில் காணப்படினும் பரம்பொருள் ஒன்றே. அது பல உடல்களை பற்றி நின்று வெவ்வேறாக தென்படுகின்றது. ஆயினும் உள் நிற்கும் பொருள் ஒன்றுதான். அதுவே பிரம்மம். அது எல்லாவற்றிலும் விளங்கிய போதிலும் அவற்றிற்கு அப்பாற்பட்டது. அது வேறு, வடிவங்கள் வேறு. இன்னும் ஒரு உதாரணம் கூறுகின்றேன் கேள். ஒரே வாயுவானது சரீரத்திற்குள் புகுந்து அந்தந்த இடத்திற்கு ஏற்றபடி பிராணன் முதலான பல பெயர்களை அடைவது போல ஆத்மாவும் பல வகையான சரீரங்களில் புகுந்து பல நாம ரூபங்களை அடைகின்றது. சரீரத்தில் வெவ்வேறாக கூறப்படும் அவைகளெல்லாம் வாயு என்றுதான் சொல்லப்படுகின்றது. அந்த வாயு உள்ளே மட்டுமல்ல, வெளியிலும் இருக்கின்றதல்லவா? இதுபோல ஒரே ஆத்மா உள்ளும் வெளியும் எங்கும் இருக்கின்றது என இதுவரை பிரம்மத்தின் ஒருமையை பற்றி பேசுகின்றார். இதன் தொடர்ச்சியை நாம் அடுத்த பகுதியில் காணலாம். ஓகே மக்களே, இதுவரை எனது யூனிவர்ஸ் வாய்ஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள், ஷேர் செய்யுங்கள், மறவாமல் லைக் செய்யுங்கள். ஓகே மக்களே, நன்றி, வணக்கம்.